ரெண்டு ராஜாக்கள் 18 1-3. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதுள்ளவனாய் இருந்தான். எத்தனை வயது? 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அரசாட்சிக்கு வருகிறார். தேவனுடைய இரக்கத்தினால் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் விரும்புகிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை 9 வரங்களினால் நிரப்புகிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை 9 கனிகளினால் நிரப்புகிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே செம்மையான இருதயம். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26வது வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எதற்காக 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 ஆண்டவர் தா உன் இருதயத்தை எனக்கு தான் என்று கேட்கிறார்? எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் நீதிமொழிகள் 23-26 கேட்கிறார், உன் இருதயத்தை தா. ஏன் கேட்கிறார் என்று நான் ஆராய்ந்த பொழுது அதற்கு கர்த்தர் ஒரு விடை கொடுத்தார். 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது எது? இருதயம். இருதயத்துக்கு 2 விதமான எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இருதயத்தை பார்க்கிற பொழுது அது பம்ப் பண்ணி போய் சேர வேண்டிய இடங்களுக்கு தலை உடம்பு முழுவதுமாக அந்த இரத்தத்தை அனுப்புகிறது. இன்னும் ஒன்று, கெட்ட இரத்தங்களை அது சுத்திகரிக்கிறது. இருதயம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? நல்ல ஒரு காரியத்திற்காக. நாங்கள் உயிரோடு வாழ்வதற்கு மிக முக்கியமாக தேவையானது எது? இருதயம். நாங்கள் சுவாசிப்பதற்கு தேவையானது இருதயம். எங்களுடைய கண்களை பார்க்கிலும், எங்களுடைய கைகளை பார்க்கிலும், எங்களுடைய கால்களை பார்க்கிலும்,
சரீரத்தில் இருக்கிற அத்தனை அவயவங்களை பார்க்கிலும் இருதயம் மிக முக்கியமான ஒரு அவயவமாக அது இருக்கிறது. ஆனால் இந்த இருதயத்திற்கு இன்னும் ஒரு குணாதிசயம் உண்டு. நல்ல காரியங்களை சில வேளைகளிலே நல்லவைகளை யாராவது எடுத்து கூறினாலும் அதை அப்படியோ எடுத்து அதை பிழையாக மாற்றக்கூடிய தன்மையும் அதற்கு சொல்லுங்களேன் உண்டு. தேவனுடைய பாதையிலே திசை மாறி நூல் அருந்த பட்டம் போல பறந்து போய்விடாதபடிக்கு அடிக்கடி தேவன் ஒரு நிலையாய் நிற்க வேண்டும். ஒரு நிலையாக நின்று தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பரிசுத்தத்திலும் உத்தமத்திலும் நீதியிலும் நன்மை செய்வதிலும் சோர்ந்து போகாதபடிக்கு நிற்க வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் தேவன் நல்லவைகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். ஆனால் இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி அதை வாங்கி கொண்டு, அது நல்லதுதான், அதை வாங்கி கொண்டு அதை பிழையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை அதற்கு உண்டு. உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பலருக்கு தெரியாது. எங்களுக்கு பக்கத்திலே வாழ்கிற சுற்றுச்சூழலில் இருக்கிற எங்கள் அயலவர்கள் அல்லது எங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது எங்களை குறித்து. ஆனால் உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவன் அவருக்கு யாவும் வெளிச்சம் போல, ஒரு டிவியில படம் ஓடுறது போல அங்கே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு மறைக்கலாம், கொடுத்தவர்களுக்கு நாங்கள் மறைக்கலாம், அல்லது வெளிப்பிரகாரமாக நாங்கள் சிரிக்கலாம். ஆனால் உள்ளத்திலோ, வெளியில கிறிஸ்தவர்கள் உள்ளத்திலே உலகத்தானை விட படுமோசமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. வெளியரங்கமாக ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் நாங்க போட்டு நாங்கள் பரிசுத்தம் என்று காண்பித்தாலும் நாங்கள் வெளியரங்கமாக காண்பிக்கிறோம் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. ஆனால் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர் நீ ஒரு கிறிஸ்தவனே இல்லை, நீ உலகத்தானை விட படுமோசமானவன் என்று ஆண்டவர் முத்திரை ஊத்தி இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் குறித்து நான் சொல்லவில்லை. சில பேர் பீத்தி கொண்டு தெரிவார்கள், நான் கிறிஸ்தவன், நான் இப்படி ஊழியம் செய்கிறேன், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி எல்லாம் செய்கிறேன். நோ, நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்கள் சொல்ல வேண்டும், தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று யார் சாட்சி கொடுத்தது? மோசையே தனக்கு சொல்லிக் கொண்டாரா? சொல்லுங்க. தேவன் சாட்சி கொடுத்தார். உத்தமன், நீதிமான், பரிசுத்தவான், அவனை போல ஒருவனும் இல்லை என்று எத்தனையோ தேவதாசர்களுக்கு அவர்களே தங்களை சொல்லிக் கொள்ளவில்லை. சுத்த இருதயம், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தாங்களே சொல்லிக்கொண்டு தெரிய மாட்டார்கள். அவர்களை பார்த்து உலகம் பேசும், அவர்களை பார்த்து அயலவர்கள் பேசுவார்கள், அவன் உண்மை உள்ளவன். என்னோடு சில ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கிற ஒரு நண்பன் இருக்கிறார். ஒரு நண்பர் லண்டன் தேசத்திலே இருக்கிறார். அவரை குறித்து லண்டன் தேசத்தில் இருக்கிற இன்னும் ஒரு போதகர் என்று சொல்லலாம். அவர் பேசிய நேரத்தில் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் இது ரெக்கார்டிங்ல போறபடினால. அந்த போதகர் சாட்சி கொடுக்கிறார். அவரை குறித்து நாங்கள் இடையில பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே
அவரிடத்தில் ஒன்றையும் மறைக்க முடியாது. அவருடைய இருதயத்தில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அவர்தான் சின்ன விஷயத்திலையும் உண்மையா இருக்கிற மனிதனாச்சே. ஹல்லேலூயா. யாரு சொல்றா? அவரே சொல்ல. என்னுடைய நண்பர்னு சொன்னாரா? என்னுடைய நண்பரை குறித்து இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், சாட்சி கொடுக்கிறார். இதுதான் உண்மையான சாட்சி. ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் தேவனை அறிவதற்கு முன், அல்லது அறிந்தும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆராதனை வழியிலே சொன்னேன், அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. அதை தொட்டு பார்க்க வேணும், அதை அலைஞ்சு பார்க்க வேணும், அதை போட்டு பார்க்க வேணும், அதை அலச வேணும், அதை ஆராய வேணும், அதை பூந்து பார்க்க வேணும். அங்க என்ன இருக்குது? எத்தனை ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து கொண்டு வருகிறோம். இந்த வேலைகளினால் ஏதாவது நன்மைகள் எங்களுக்கு வந்ததா? கை வைத்துங்க. வந்தது எல்லாம் சஞ்சலம், வந்தது எல்லாம் கெட்ட பெயர்கள், வந்தது எல்லாம் தவிப்பு, வந்தது எல்லாம் வறுமை, வந்தது எல்லாம் இழப்பு. இருந்ததும் போயிட்டு, இருந்தவனும் ஓடிச்சான். தனிமை, வந்தது எல்லாம் தனிமை. சரி, காணும் தான் இத்தனை ஆண்டுகள், இவ்வளவுதான். போய் பார்த்தீங்க, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். எல்லாரும் சொல்றாங்க நல்ல இடம் உண்டு, போய் பார்ப்போம். பார்த்தாச்சு. அங்க அவ்வளவு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. நாங்க இந்த ஜாமரத்தை கீழே, இந்த முந்திரிய மரத்தை கீழே இருந்து ஆண்டவரை குறித்து மனத்தியால கணக்கில் பேசுறது வழக்கம். ஹல்லேலூயா. பேசுற நேரத்துல அதுல வார சந்தோஷம், அதுல வார மன மகிழ்ச்சியும், அது உலகம் தராத சந்தோஷம். அனாவசியமான நாங்க பேச்சுக்களை பேசுவதை பார்க்கலாம், கூடுதலாக ஆண்டவருடைய சத்தியங்களையும் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒரு சிலர் வருகிற நேரத்திலே, நாங்கள் பேசுகிற நேரத்திலே, பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அது மன சந்தோஷத்தை தருகிறது, மன ஆறுதலை தருகிறது. இந்த ஆறுதலை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இடத்திலே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இடத்திலே, ஒரு நண்பன் இடத்திலே, அல்லது உங்களுடைய நேச ஃப்ரெண்ட்ஸ் இடத்திலே நீங்கள் அடைய முடியாது. நிரந்தரமான மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இயேசுவினிடத்திலே உண்டு. அதை பெற்றுக்கொள்ள தேவையானது செம்மையான இருதயம். ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மேலுக்கு இருந்து வாசிக்கலாம். 5 இருந்து. அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடனே, யாரு 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 பார்த்தது? சாமுவேல். வந்தபோது எலியாப்பை பார்த்தவுடனே, மூத்தவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனும் ஈசாயின் மகன்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தான் ஆக்கும், என்ன நினைக்கிறார்? இவன்தான் ஆக்கும் என்றான். 7வது வசனத்துல கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், அதாவது எலியாப்பை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நல்ல உடம்பு, நல்ல கட்ஸ், நல்ல வளர்த்தி, இதெல்லாம் பார்த்து கொண்டு நல்ல ஆளுமை படைத்தவன் அவன்தான் போல என்று சாமுவேல் நினைத்தார். ஆனால் தேவன் பார்த்தது குட்டி குட்டி தாவீதை. பாத்தீங்களா? யார் இப்ப சாட்சி கொடுக்கிறா? தேவன் சாட்சி கொடுக்கிறார். நீ பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறதில் என் பார்வை வேற. உங்களுடைய வெள்ளையும் சுள்ளையும் பார்த்து தேவன் பதவிகளை கொடுக்க மாட்டார். உன் பணத்தை பார்த்து தேவன் பதவியை கொடுக்க மாட்டார். உன் அந்தஸ்துகளை பார்த்து தேவன் பதவியை தரமாட்டார், ஊழியம் தரமாட்டார். உன்னை ஒருவேளை அழைத்திருந்தாலும் உன்னை பயன்படுத்துவதற்கு நாள் எடுக்கும். உங்களுக்கு வசனம் தெரிந்திருக்கலாம்.
நீங்கள் வேதத்தை கற்று அறிந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் பயன்படுத்த அவ்வளவு சீக்கிரமாக ஆயுதத்தை தூக்கி கையில தர மாட்டார். இந்த யுத்தம் என்று கர்த்தர் கொடுக்க மாட்டார். உங்களுடைய பியூட்டி பார்லருக்கு போய் நீங்கள் செய்கிற காரியங்களிலே கர்த்தர் இந்த உலகத்தானை போல மயங்கி உங்களுக்கு பின்னாக இழுபட்டு வரமாட்டார். தேவன் எதிர்பார்க்கிறது, தேவன் கூர்ந்து கவனிக்கிறது உன் இருதயத்தை மாத்திரமே என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்தை குறித்து பேசுகிறேன். நீதி உள்ள இருதயம், பரிசுத்தத்தை நாடும் இருதயம். ஒருவேளை நாங்கள் ஏதாவது ஒரு புதிதாக ஆடைகளை அணிந்து விதமாக இச்சைகளை தூண்டும் பிரகாரம் அந்த ஆடைகளை அணிகிற நேரத்தில் ஒரு சிலர் பின்னுக்கு வரலாம் இழுபட்டு. அதற்கும் என் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒருவேளை பல கிரீமுகளை போட்டு வெள்ளையாகலாம், ஆகுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த வெள்ளைக்கும் என் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய வார்த்தையை வாசித்து இந்த கிரீமை போட்டு நீங்க வெள்ளையா வாரீங்களா? உங்க இருதயம் வெள்ளையாகுதா? எது வெள்ளையா இருக்கணும்? வெண்மையாக வேண்டியது வெளியரங்கமான தோல் அல்ல, வெண்மையாக வேண்டியது உள்ளே இருக்கிற இருதயம். இருதயத்தின் நிறைவினால் வாய். சில பேரோடு பேசி பாருங்க, யாரையும் குற்றப்படுத்தல, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க உணர்ந்தீங்கன்னா ஓகே, வார்த்தை வருகிற நேரத்தில் கேட்டு மனம் திரும்பினீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஆசீர்வாதம். சில பேரோடு பேசுற நேரத்தில் அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அந்த நொடி பொழுதிலே அறிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள், அபிஷேகத்திலே நிரம்புகிறவர்கள், வார்த்தையை வாசிக்கிறவர்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சு வழக்கை பார்க்கிற நேரத்தில் ஆன் த ஸ்பாட்ல அடிச்சு விடுவாங்க. பெருமையான பேச்சுக்கள். பெருமை உள்ளவனை கர்த்தர் அங்கிருந்து பார்க்கிறாராம். நீ சபைக்கு வருகிறவனாயிருந்தாலும் ஓகே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்குள்ளே பெருமை என்கிற அந்த லிவியதான், அந்த பொல்லாத பிசாசு இருக்குமானால் கர்த்தர் அங்கே தூர நின்று பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ என் தேவாதி தேவன் கிருபை அளிக்கிறார். அவர் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒன்று பேச வெளிக்கிட்டாலே அதை கொஞ்சம் நீங்க நிறுத்துறது நல்ல. உங்களுடைய இருதயத்திலே அது பதிப்பட்டு, அதுதான் உங்கள பிழை இல்லை. கோபிக்காதீங்க, உங்களுடைய இருதயத்தில் அது பதிப்பட்டு. அதான் அந்த சுபாவம். ஜபிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் ஏதாவது பேசுற நேரத்தில் அவன் கூடாது, அவன் அப்படி பண்ணி போட்டான், அவள் கூட, மகன் கூட, மருமகள் கூட, அவன் கூட, இவன் கூட, முழு பேரும் கூட. அவன் நாங்க நல்லம்மா, நான் நல்லமே இல்லை, நான் கூட, நீங்க நல்லம். ஒருவருமே நல்லம் கிடையாது. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நாங்க எல்லாரும் பாவிகள், நாங்கள் எல்லாரும் தேவ தூஷணம் சொன்னவர்கள், நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அப்படிப்பட்ட எங்களையே தேவாதி தேவன் இந்த மண் உலகத்திற்கு இறங்கி வந்து அணைத்தார் என்றால், நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு, தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அந்த பாட்டையே பாடக்கூடாதே. ஒன்றும் 2 2 4 எப்ப கேட்டாலும் என்ன சும்மா இருக்கியா பிள்ளை, 2 4 தம்பி சும்மா இருக்கியா, 3 6 விடு அப்பா ஓடு. அதான் சொல்லிட்டேன், பேசுறதெல்லாம் பேசி களைச்சாச்சு. அப்பா வடியுது வாயால. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இனியும் என்ன வேணும்? இனி வாராரு கொஞ்ச காலத்தையாவது அவருக்கு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம். தயவு செய்து பிழை செய்யறவங்க செய்யட்டும், அவங்க செய்வாங்க, அது சுபாவம். ஜபிங்க. பக்கத்துல இருக்கிறவள் பிழை செய்யறாளா, செய்த பாவம், நம்மட சகோதரி பிள்ளை தானே. ஆண்டவரே, திரளான பாவங்களை எனக்கு மன்னித்தீர். அதே போல கட்டுண்ட யாவரையும் விடுதலை ஆக்கினீர். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். பிசாசுகளை துரத்தினீர். சகேயுவின் வாழ்க்கையில இருந்த அந்த சுபாவத்தை மாற்றினீர். மாற்றுங்க. முடியுமா? கையை வைத்துங்க பாப்போம். முடியும் என்று சொல்றவங்க, உங்களால முடியுமா?
விசுவாசத்தை உயர்த்துங்க. ஏன் பயப்படுறீங்க? ஜெபிங்க. வீட்டுக்குள்ளே எழும்பெல்லாம் சத்துராதி. ஆசீர்வதிச்சு போட்ட வேலையை பாருங்க. கர்த்தர் எங்களுக்கு சொன்னது அதுதான். உன்னை சபிக்கிறவனை, உன்னை குற்றப்படுத்துறவனை நீங்களும் குற்றப்படுத்தினா ஆயக்காரரும் அப்படியே செய்கிறாங்களே. பாவிகளும் தேவனை அறியாதவர்களும் துன்மார்க்கரும் அப்படியே செய்கிறார்களே. தேவனை அறிந்து கொண்டு அப்படியோ கிரம்பிள் பண்ணி கொண்டிருந்தா, முறுமுறு 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 கரகர கரகரன்னு திறந்தால் அது ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் அவங்களோட சேர்ந்து பாட்டு பாட போனால் உங்க இருதயமும் மாறிடும். இதுதான் சத்ருவினுடைய வேலை. உங்க நல்ல இருதயம் அப்பா சிவத்த குண்டா இருக்குது. இந்த இருதயத்தை கருப்பாக மாற்ற வீட்டுக்குள்ள இருந்து நாய் மாதிரி ஒருவனை அல்லது ஒருத்தியை பிசாசு மெதுவா பாவிக்கும். நீங்க கல் எடுத்து எறிய வலிக்கிடுவீங்க. அது திருப்பி உங்களை கலைச்சு கொண்டு வரும். உங்களுக்கு கோபம் வரும். கல் எடுத்த நீங்க அதை எறிஞ்சிட்டு பொள்ள எடுப்பீங்க. உங்களுடைய இருதயம் அந்த இடத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறுகிறது. என்ன செய்கிறது? நிறம் மாறுகிறது. அதற்கு பிற்பாடு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது. பைபிளா, ஆண்டவரா, அடிச்சு காட்டுற சிறச்சிக்கு போறல்ல, பைபிள் வாசிய ஊழியம் செய்யற நீங்க அப்படி செய்ய இருந்தது காணும். அந்த நிமிஷத்துல, அந்த நொடி பொழுதுல பிசாசனுடைய தந்திரம் என்ன? உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். மாற்றித்தான். சும்மா மாத்த இயலாது. ஒருவன் வேணும், ஒருத்தி வேணும். வீட்டுக்குள்ளே இருக்கு. உன் வீட்டாரே உனக்கு சத்ராவி. அங்க இருந்து என்ன ஒரே உழைக்குது, ஏட்டி உதைச்சுடு. உழைக்க வேண்டியது காலால இல்ல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். சிலருடைய சாட்சியை கேட்கிற நேரத்தில் என்று உழைத்தார்கள் நாயை போல. கொடுத்தேன் கட்டளை. எந்த பக்கத்தால போனாங்களோ தெரியல. அவர்தான் இயேசு, விடுதலை கொடுக்கிறவர். மாம்சத்திலேயே கிடந்து யுத்தம் பண்ணி 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 சோர்ந்து போய் களைச்சு போய் அதுவும் கிடைச்ச பாடும் இல்லை. அவனுக்கு சமுத்திக்காரனுக்கு அடிக்க போய் அவன் காசு தந்த பாடும் இல்லை. டாக்டருக்கு ஏசி அந்த வாரம் முழு பேரையும் சோதி அவர் செக் பண்றேன். எங்களை இரியாங்க என்னத்தால கொஞ்சம் ஆக்ரோஷமா எழும்பித்தமே. எல்லாருக்கும் 1 இன்ச்சு வாய், 2 இன்ச்சு வாய். சில பேருக்கு மாத்திரம் 10 இன்ச்சு வாய். அப்படியே பிளேட், சோத்து பிளேட் அப்படியே போகும். விளங்குதான் 7வது வசனம். நீ இவனுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் முகத்தை பார்க்க மாட்டேன். நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், அதுவும் எனக்கு வேண்டாம். அவன் அழகா இருந்து நல்லா ஜிம் அடிக்கட்டும், கிலோவும் அடிக்கட்டும், வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜிம் அடிச்சு ஒரு விசேஷமும் இல்லை. மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். அந்த ஒள்ளி குஞ்சு தான் வேணும். காரணம், அந்த ஒள்ளி குஞ்சியின் இருதயம் செம்மையான இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒள்ளி குஞ்சா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உடல் பெருப்பார்கள். கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய செம்மையான இருதயம் உள்ள, அதை நாங்க சேர்த்துக் கொள்ளலாம், அது பிரச்சனையே இல்லை. கெட்ட விதமா தான் சேர்க்கக்கூடாது. இந்த பைபிள் அது இல்லாம நான் போட்டுட்டேன். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, யார் பரிசுத்தவான்கள்? செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பது அந்த ரகசியம். எல்லாரும் கைதட்டு போடுங்க. உலகத்திலே இருப்பவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், உன்னதமான தேவன், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் மாத்திரம் சர்வ வல்லமுள்ள தேவனும் பரிசுத்தருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐசுவரியம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, அதாவது செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு அதை தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே, தேவன் உங்களுக்குள்ளே வாழ வேண்டுமானால் என்ன இருதயம் வேண்டும்? செம்மையான இருதயம் வேண்டும். அதான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த வார்த்தை புறப்பட்டு அங்கே உள்ளே காணப்படுகிற இருளை இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சமாக்க வேண்டும் என்று ஏன் நான் ஜெபிக்கிறேன். ஜாம வேளைகள் எழும்பி ஜெபிக்கிறோம். 2 மணி இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீணா போக கூடாது, இந்த வார்த்தை தெளிவா பேசுங்க. எனக்கு பேச தெரியாது, வாயோட வாயா இருங்க. அப்படி பிளவிட்டா திருத்துங்க. தேவன் சில நேரத்தில் என்னுடைய தகப்பனை கொண்டு சில எழுத்துக்களை தேவன் திருத்துகிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற தகப்பன், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக ஒரு கிஃப்டை வைத்திருக்கிறார். என்ன திருத்துங்க, ஞானத்தை வாண்டு கூப்பிடு. அதை கேட்பதற்கு ஒரு இருதயம் வேண்டும். ஆனா அந்த காலத்தில் எனக்கு அந்த இருதயம் இருக்கல்ல. யாராவது என்ன பிள பிடிச்சா சீர் பூரண்டு பாய் ரெண்டம் தான் வரும், கட்டிச்சு. ஆனால் தேவனோடு நெருங்க 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 வேணாம். சண்டை பிடிச்சதெல்லாம் காணும், கடந்து கத்தி சமாதானத்தை இழந்ததெல்லாம் காணும், வாக்குவாதப்பட்டு சமாதானத்தை இழந்ததெல்லாம் போதும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வாக்குவாதப்பட்டதுக்கு அப்புறம் இஞ்சால திரும்பி பார்த்தோன்னே வாழை மட்டையில் அந்த நாங்கள் கதைகள் வாசிக்கிறது போல பெரிய பிரியாணி பார்சல் இருந்தாலும் சில கதைகள் அப்படி இருக்கல. அப்படில்ல, அந்த தின்ன தட்டை காசை குளுக்க அங்கால திரும்பி பார்த்தா வாழை மட்டையில் நிறைய சோறு, நிறைய பணம். அப்படி எதுவும் வந்தாலும் பரவாயில்ல, வந்ததெல்லாம் துக்கமும் வேதனையும். அதுக்கு இப்படி ஏண்டாத பேசினான். சில விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் தாவீது நீதிமொழிகள்ல நீங்க வாசிங்க, என் மகனே என் மகனே. வாய்ச்சிருக்கிறீங்களா? கையை வைத்துங்க. பல இடத்துல வருமப்பா. அது மாதிரி தான் என் தகப்பனை நினைக்கிறேன். நீங்கள் உன் தாயை அப்படி நினைக்க வேண்டும். உங்களுடைய பெற்றவர்களை நினைக்க வேண்டும். பிள்ளைகள் அவங்க புத்திமதி சொல்ற நேரம் கேளுங்க. நானும் கேட்காமல் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னை திருத்தினார். ஹல்லேலூயா. இப்படி ஒரேடியா கேட்காம போயிருந்தா எந்த ஆத்துக்குள்ள விழுந்திருப்போமோ தெரியாது. ஆள் தெரிஞ்சிருக்காது, சுரிதான் தெரிஞ்சிருக்கும். சுரி. இதை சொல்றதுக்கு ஒரு இருதயம் வேணும். ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். இந்த ஒரு நிமிடம் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த இருதயத்தை எனக்கு தாங்க. பிறர் புத்தி கேட்க உதவி செய்யும், பிறர் சொல்லு கேட்க உதவி செய்யும். ஞானத்தை வாண்டு நான் கூப்பிடுகிறேன். யாராவது புத்திமதிகளை சொல்லுகிற நேரத்தில் அதை கேட்கிற இருதயத்தை தான். போதும் ஆண்டவரே, எங்கள் வழிகளிலே நடந்தது காணும், எங்கள் சொந்த சித்தத்திலே முடிவெடுத்தது காணும், சொந்த சித்தத்திலே வாழ்ந்தது காணும். உம்முடைய சித்தப்படி நடத்தாம உம்முடைய விருப்பப்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எத்தனையாவது வசனம்? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். யார் யாரெல்லாம் சுத்த இருதயத்தை விரும்புறீங்களோ அவங்களுக்குள்ள எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர அவருடைய சிங்காசனத்தை பரலோகத்துல இல்ல உங்க இருதயத்துல போட்டுட்டார். ஹல்லேலூயா. இந்த நொடி பொழுதுல போட்டு கொண்டிருக்கிறார். நான் பரலோகத்துல இருக்கிறது என் விருப்பமே இல்லடா, நான் உன்னோட வாழத்தான் போறேன், அதற்காகத்தான் மனிதனை படைத்தேன். அதற்கு பிற்பாடு மனிதன் பிளவிட்டான், வேணாம் பண்ணிட்டான், என்ன உதறிட்டான். மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து மறுபடியும் உங்க மத்தியில தான் நான் சிங்காசனத்தை போட இருக்கிறேன். ஆனா இருதயங்களை ஆராய்கிற நேரத்துல ஒரு இருதயமும் நல்லமில்ல. இருந்தாலும் நோவாவை போல யோபுவை போல உத்தமர்களும் நீதிமான்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கூடாகத்தான் சபைகள் நிலைத்து நிற்கிறது. அவர்களுக்கூடாகத்தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் கூடாகத்தான் இதுவரை
வீடு காப்பாற்றப்படுகிறது. ஒரு ஜெபிக்கிற ஒரு செம்மையான இருதயம் உள்ள உன்னுடைய மனைவியின் நிமித்தம், உன் கணவன் நிமித்தம், உன் பிள்ளைகள் நிமித்தம் அந்த வீடு இதுவரைக்கும் நீ நினைக்காத என்னாலதான் நிக்கிது டொக்கு 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 டொக்கு, அங்க ஒன்றுமே இல்லை. உன் தாய் ஜெபிக்காவிட்டால் உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். என் தாய் ஜெபிக்காவிட்டால் என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். உபவாசம் பண்ணி பண்ணி சாமன் 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 சாமா. எங்களுடைய தாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். சொன்னாலும் சொல்லாட்டியும் மகனை நினைச்சு ஜெபிக்காத நாளே இல்லை. ஓ மைல கையோ இதுங்க. அதனாலதான் நாங்கள் நிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் வாழ்கிறோம். தேவனுடைய கிருபை. உன் பிள்ளைகளும் இது போல நிப்பாங்க. நீங்க அவங்க வழி நடத்துவாங்க, நீங்க இருந்து கேட்பீங்க. அது ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு செம்மையான இருதயம் வேணும். அதற்கு பிற்பாடு உங்களுக்குள்ள இருந்த அந்த செம்மையான இருதயம் அப்படி போகும், பிள்ளைகளுக்குள்ள போகும். மேய்ப்பனப்படியும் ஆடுகளும் அப்படியே, தகப்பனும் தாயும் அப்படியே பிள்ளைகளும். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாராலையும் முடியாத பிள்ளைகள். ஆண்டவரே நானுமே பார்க்க வேண்டும். கேட்கிறது நல்லதுதான். ஏதோ உங்களோட வைராக்கியத்துல வாஞ்சையில கேட்கிறீங்க. வெளியரங்கமா கிரீமா பூசிக்கொண்டு வெள்ளையாய் போட்டு நான் வெள்ளையாயிட்டனே, அது ஒரு உதாரணமா, கோவிக்காதீங்க. நான் வெள்ளையாயிட்டனே, அந்த வெள்ளை சரி வராது. இந்த அணுற கிரீம் எல்லாம் நிப்பாட்ட போகிறார். உன்னுடைய உண்மையான நிறம் வெளியே வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் தேங்க் யூ. அதுக்கு பிறகுதான் அவன் சட்டம் கொண்டு வரப்போகுதான். அந்த கல்யாணம் கட்டுறாங்களோ அதுக்கு பிறகு கட்டு, பிறகு கட்டுற நேரம் தான். ஏதோ நீ கொடுத்து வச்சனையோ தெரியாது, செம்மையான இருதயம் இருக்க போல ரகசியங்களை காட்டி கொடுப்பார். இதான அந்த வெள்ளை. நல்லது, குற்றப்படுத்தல. உங்களுடைய இருதயம் வெண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். சகல ஆபரணங்களினாலும் சகல பொன்வெள்ளியினாலும் சரீரத்தை அழகாக அப்படியே ஒரு மணவாட்டி என்ன சொல்றது, ஒரு மணமகளை எப்படியாக நாங்கள் அப்படியோ கீழே இருந்து மேல மட்டும் அப்படியோ சோடிக்கிறது போல எங்களுடைய இருதயம் சோடிக்கப்பட வேண்டும். வெளியரங்கம் அது ஓகே, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் உள்ளந்திரியங்களை என்ன செய்கிறார்? ஆராய்ந்து பார்க்கிறார். மத்தேயு 23வது அதிகாரம். பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அதை நினைச்சு கொண்டு குளறி கொண்டு இருக்காத. இருந்தா உன் நாட்களும் முடியும். பேசுறவங்க பேசுவாங்க தான். அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 15 வாயல்ல பேசுவாங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அடுத்தது உன் வாயை காப்பாற்ற வேண்டியது. போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். என்னவா சவக்கால பெருநாளுக்கு பாத்தீங்களா? ஆனா ஆண்டவருக்கு ஒரு நன்றியும் செலுத்தணும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சவக்கால பெருநாளும் உண்டு இல்லாட்டி அந்த சவக்கால புல்லு முளைச்சி ஒரு புதையலும் தெரியுது இல்ல, காடு பத்தி போய் கிடக்கும். நீங்க அது செய்யக்கூடாது. சவக்கால பக்கமும் போவாதீங்க. ஆனா ஒரு வழிக்கு நல்லமில்ல. அன்றைக்காவது போய் சவக்காலையை துப்புரவாக்கி போட்டு நான் அந்த சவக்காலை எட்டி பார்த்தேன். என்ன வாசனை எல்லாம் வருது. முழுகுதிரி வாசனை, சந்தன பூச்சி வாசனை. 25 என்ன? போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். நல்லம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் கட்டிலுக்குள்ள. உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வெளியில தீர்க்க தரிசனமும், வெளியில ஜெபம் பறக்குது. அவர்களை போல ஜெபிக்க ஆட்களும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரண்ட பிள்ளை எழும்புது. ஜெபம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. உள்ள இருந்து ஆவண்டு வாய திறந்தா வருது நாற்றம்.
அது ஒன்றும் இல்லை பிரதர், இது போன வாசம். அது குடல். டாக்டர் 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 சொன்னவர், உன் குடல் கொஞ்சம் காயம், அது வயிற்றுக்குள்ள இருந்து வருது மனம். எத்தனை காலமா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை ஆண்டுகளாக இந்த கதையை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? தேவன் சொல்லுகிறார், போதும், படம் எடுத்தது போதும். இல்லையா? படம் எடுத்தது போதும், இன்னும் கழுவுன பாடு இல்லை. போட்டோவை எடுத்து 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 வச்சு அடுத்த போட்டோ எடுக்கிற நேரம் அந்த போட்டோ அழிச்சிடுறது, அடுத்த போட்டோ எடுக்கிற நேரம் அதை அழிச்சிடுறது. எப்பயாவது கையை வைத்து நான் போன்ல போட்டோ எடுத்து உடனே போய் ஸ்டூடியோவுக்கு போய் இதை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி தாங்கள் என்று கொண்டு வந்தார்கள். கையை வைத்து வா, சும்மா ஆசைக்கு எடுக்கிறேன் சொல் சொல்லண்டு. உசார் ஒன்று வரும், உசார் மடையர்கள். சில பேருடைய போட்டோவை பாருங்க, அவங்களை விட்டு ஒருவருமே இல்லைன்றதை போல இருக்கு. கழுவி பத்திரப்படுத்துகிறவர்கள் சதா காலங்களிலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாக எடுத்த போட்டோஸும் இப்ப என்ன செய்யறது? ஆல்பத்துக்குள்ள இருக்கு. அதே போல தேவன் விரும்புகிற காரியம் வெளியரங்கமாக இல்ல, நீ உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கிற நேரத்துல அது நிரந்தரமாய் உன்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நிரந்தரமாய் தேவன் தங்குவார், நிரந்தரமாய் தேவன் வாழுவார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மனம் திரும்ப இஷ்டம் இல்லாதவர்கள் இந்த வார்த்தையை கேட்க முடியாது. அவர்களுக்கு வேப்பங்கா போல இருக்கும். நீ கேட்கிறியோ கேட்கலையோ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சொல்ல வேண்டிய பொறுப்பு ஊழியக்காரன், என்னுடைய பொறுப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், அதைத்தான் கேட்டு வந்தேன். ஏதோ நான் வெளிப்படுத்தல் எடுத்துட்டு வரல, வசனத்தை மாத்திரம் கொண்டு வந்தேன். வெளிப்படுத்தல் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவர் சொல்வார், இதை எழுது, நீ மறந்துடுவான். அதை எழுதுவான். அதை சில நேரத்தில் நான் பார்த்து அதை சொல்லுவேன். ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். விட்டா 6 மணி வரைக்கும் பேசுவேன். இல்ல பிரதர், சங்கீதம் 37வது அதிகாரம், சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. என்னவாம்? என்ன வேதம்? தேவன் அருளிய வேதம் யாருடைய இருதயத்தில்? அவன் இருதயத்தில் இருக்கிறது. அது இருக்கிறபடினால அவன் நடைகளில் ஒன்றும் என்னவாம்? பிசகுவதில்லை. அப்ப நடைகள் பிசகக்கூடாது என்றால், நடைகள் பிசகக்கூடாது என்றால் அந்த வசனம் சொல்லுகிறபடி அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தையை அது ஒரு நாளும் தியானித்து, இரவும் பகலும் தியானித்து தன் இருதயத்தில் காத்து வைக்கிற நேரத்தில், அது ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற நேரத்தில். ஹல்லேலூயா. இதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இவைகளை செய்து பாருங்க. செம்மையான இருதயத்தை எடுங்க. உண்மையா நான் சொல்றேன், 3 நாளைக்கு செம்மையான இருதயத்தோட நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை பண்ணுங்க. உங்களை அறியாமலே உங்களோட கணவனுக்கு கீழ்ப்படுவீங்க. கணவனே, உன்னை அறியாமலே உன் மனைவியை நீ கனம் பண்ணுவாய். உங்களை அறியாமலே உங்களோட பிள்ளைகளை நேசிப்பீங்க. பழி வாங்குற இருதயத்தோடு இருந்தா அது இருக்காது, கடைசி மட்டும் வராது. அது எப்ப பிடிக்கலாம், அவங்க எப்ப அதை தொடுவாங்க, சண்டை பிடிப்பான். அந்த தும்பு தடிய எப்ப எடுப்பாங்க, அது எண்ட தும்பு தடி, ஏன் எடுத்த அது எண்ட, அது எண்ட எண்ட. செம்மையான இருதயத்தை ஒரு 3 நாளைக்கு எடுங்க. அங்கு சமாதானம் தான் இருக்குமோ தவிர பிரச்சனைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. எங்களுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். அப்படித்தான் கர்த்தர் நடத்துகிறார். புரிந்து கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ளே வரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர். அதிலாடி போன அடிப்பான் வாங்கி திரி கட்டில போட்டு குத்துவான், போட்டு இடிச்சு. எத்தனை பேர் நான் சொன்னேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளியில மாத்திரம் வெள்ளையும் சொல்லையும், உள்ளுக்குள்ள படுற பாடு, மனைவியை போட்டு அடிக்கிற அடி
தம்பி, நீ சொல்லாட்டியும் தேவன் அறிவார். இன்னும் ஒன்று ரோச நரம்பு. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு ரோச நரம்பு இருக்காது. சில பேர் பிளீஸ் இதை விட்டுருங்க, உன் ஆசீர்வாதத்துக்கு அது கேடு உண்டாக்கும். சர்ச் முடிஞ்சதும் ஒருவரையும் சந்திக்கிறது இல்லை, எடுத்த உடனே அந்த ரெஸ்பெக்ட் மதிப்பு, நாங்க ஒருவரோடையும் கதைக்கிறது இல்லை, ஒருவரையும் பார்க்க மாட்டோம். எத்தனை நாளுக்கு இந்த படம் எல்லாம்? நானும் தெரிஞ்ச ஆள் தான். அப்படி இருந்து கொண்டு ஒரு வளர்ச்சியும் இல்லை. அப்படி வாழ்ந்த நாட்கள்ல சைக்கிளும் பாட்டும், சில நேரம் சைன் கலண்டரும் உருட்டித்து போ. எல்லாரோடையும் பழகி பாருங்க, பழகுங்க பழகுங்க, முழு பேரோடையும் பழகுங்க, இருதயத்தை திறந்து பழகுங்க. அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்க கற்றுக்கொள்ளலாம், உங்கள்ட்ட இருக்கிறத அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. அதுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளாத சில பெருமையான காரியங்களையும் சொல்லி தருவாங்க. தூக்கி எறிகிறத எறிங்க, எல்லாரோடையும் பழகுங்க. தேவனே சாட்சி கொடுப்பார், என் வீட்டில் என் மகன் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. வேதத்துல பெருமை பிடிச்ச ஒருவரையும் கர்த்தர் பயன்படுத்தல. உங்களுக்குள்ள பெருமை இருந்தா அப்படியோ இருப்பீங்க. இப்ப எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களோ அது மாறாது. குறையுமோ தவிர கூடாது, குறையுமோ தவிர கூடாது. நீங்க அந்த இடத்துல இப்ப இந்த வார்த்தையை கேட்டு உங்களை தாழ்த்துற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நினைச்சு பாருங்க. அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நாங்களும் ஒரு காலத்தில் அந்நியர்களாய் இருந்தோம். அப்ப அந்நியர்கள் வருகிற நேரத்தில் அவன் முன்பின் தெரியாதவர்களா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. செம்மையான இருதயம் இருந்தா அவர்களை வரவேற்கும். ஹல்லேலூயா. அவங்க ஏதாவது பேசுறாங்களா, தீய பேச்சு, விட்டுருங்க. எடுக்கிறத மாத்திரம் எடுங்க. அவங்க நிறைய பேசுவாங்க, எடுக்கிறத மாத்திரம். இப்ப நானும் தான் நிறைய பேசி கொண்டிருக்கிறேன். எடுக்கிறத எடுங்க, விரத விடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஏசாயா 51, ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன். யாரு கலங்க மாட்டாங்க சொல்லுங்க பாபம்? நீதியை அறிந்தவர்கள், என் வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்கள் செம்மையானவர்கள். ஹல்லேலூயா. வேதத்தை இருதயத்திலே வைத்திருக்கிறவர்கள் செம்மையானவர்கள். அவர்கள் அசையாத உறுதியான கெட்டியான சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாடுவோமா? அசையாமல் இருப்பார்கள். சொல்லுங்க, கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை பாடுங்களன், நம்புவோர் பேரு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷர் நிந்தனைக்கு பயப்படாதீங்க, அவர்கள் தூசணங்களுக்கு கலங்காதீங்க. காரணம், இருதயத்துல ஸ்ட்ராங்கான, இருதயத்துல கல் மலையை நொறுக்கத்தக்க, இருதயத்துல எதையும் தாங்கத்தக்க தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அது யாருக்குள்ளே இருக்கும்? செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்குள்ளே அது இருக்கும். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் அதை விரும்புகிறார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை விரும்புறது மாத்திரமல்ல, அதை பதித்து வைத்து அது சொல்லுகிறபடி செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 20வது வசனம். ரைட், 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும்
நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஹல்லேலூயா. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதை செய்ய யாருக்கு நீங்க செய்யணுமோ, யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு செய்யுங்கள். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே. இதெல்லாம் யாருக்கு வரும்? செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. கொடுமை உள்ள மனிதன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும், அவனுடைய கேடான இருதயத்தில் இருக்கிற ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ளாதே, தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கர் நான் போன கிழமை சொன்னேன். அதை நினைப்பார்கள், செய்வோம் செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளை இன்றைக்கு செய்வோம், நாளை இன்றைக்கு ஜெபிப்போம், நாளை இன்றைக்கு போலாம், அப்படியோ நாளை தள்ளி போட்டு கொண்டு போறது துன்மார்க்கத்தின் குணம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிற சோட்டா சொல்லுகிறேன், சோம்பேறி. 34 இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். சொல்லுகிறேன், ஞானவான்கள் கனத்தை, ஆசீர்வாதத்தை, பெருமைகளை நீங்க கேட்டு வாங்குறதில்ல, கர்த்தர் கொடுக்கிறார். மதிகேடரோ, அதாவது கெட்ட இருதயம், சுத்த இருதயம் இல்லாதவர்களோ கனவீனத்தை என்றா போற இடத்துல எங்கு மதிப்பு இருக்காது, தள்ளிவிடப்படுவார்கள். ஏதாவது போவாங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று விடு நான் பார்க்கிறேன். அவர்கள் கண்ணுக்கு முன்னாக ஒரு 10 பேர் 20 பேருக்கு முன்னாக சொல்லுவாங்க, தம்பி என்ன ஓடாங்கால தள்ளி நில்லை. எப்படி இருக்கு? செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தாழ்மையாக போய் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு அடைய வேண்டியதை அடைந்து கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. மீதமானதை நாங்கள் வருகிற கிழமை பார்க்கலாம். இன்னும் இருக்கிறது. நான் கொடுத்ததுல 1-2 ராஜாக்கள் 18 தொடக்கம் 3 செம்மையான இருதயம் எசேக்கியா ராஜாவுக்கு இருந்திருக்கிறது. அடுத்த இருதயம், அடுத்த காரியம் வருகிற கிழமை நாங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18:4 மேடைகளை அகற்றினான். 3வது காரியம் கர்த்தரை நம்பினார். 4வது அவன் எசேக்கியா கர்த்தரை சார்ந்திருந்தான். 5வது கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த காரியங்களை எல்லாம் வருகிற கிழமை தேவனுடைய இரக்கத்தினாலே நாங்கள் பார்க்கலாம். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் வேண்டும். 2 ராஜாக்கள் 18 தொடக்கம் 3 எசேக்கியா ராஜா வாழ்க்கையிலே இருந்த அந்த செம்மையான இருதயம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, ஏனோக்கு செம்மையான இருதயத்தோடு உம்மை சஞ்சரிக்கிற நேரத்திலே கர்த்தர் எடுத்துக்கொண்டு Thank you Lord. எலியா செம்மையான இருதயத்தோடு இருந்தார். Thank you Jesus. யோபு செம்மையான இருதயம், யோசேப்பு செம்மையான இருதயம். ஹல்லேலூயா. மோசே செம்மையான இருதயத்தோடு, தாவீது செம்மையான இருதயத்தோடு. ஓ ஹல்லேலூயா. பிழை செய்திருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இதுவரை செய்திருக்கலாம், போதும். இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டோம், காணும் தானே. இனி ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க. எழும்பி வாங்க. ஒன்றாக நாங்கள் ஆண்டவருக்காக எழும்பலாம். ஒரு சேனையாய் எழுந்து ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் காற்றை கடலை பார்த்து கொண்டு இருந்துட்டேன், காணும். வீட்டுக்குள்ளேயே பார்த்து இருந்துட்டேன், அயலார்களையே பார்த்து இருந்துட்டேன், முழுதையும் சுத்தி பார்த்து இருந்துட்டேன். ஆனால் உம்முடைய அழைப்பையோ நான் கவனிக்கல. நீங்க தெரிந்தெடுத்த நோக்கத்தை, உம்முடைய தெரிந்தெடுத்தலை ஆண்டவர் நான் விட்டு விட்டேன். மன்னியும் ஆண்டவரே, மன்னிங்க தகப்பனே, மன்னியும் ஆவியானவரே, மன்னியும் ஆவியானவரே. அப்படியே கைகளை வைத்து சொல்லுங்க, மன்னிங்கப்பா, மன்னியும்
ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.